தமிழை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்லும் வகையில் பாஜக மாநில செயலர் அஸ்வத்தாமன் முயற்சியால் தயாரிக்கப்பட்டுள்ள தமிழ் செயற்கை நுண்ணறிவு எனும் சிறப்பு செயலி வரும் 10ஆம் தேதி தொடங்கி வைக்கப்பட உள்ளது. தமிழ் ஏஐ என்றால் என்ன, அதன் சிறப்பம்சங்கள் என்ன என்பது குறித்து அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். தமிழ் ஏஐ அப்படிங்கிறது தமிழுக்காக, தமிழ் மொழிக்காக, தமிழ் இலக்கியங்கள் முதற்கொண்டு தமிழ் பொக்கிஷங்களுக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்படுகிற ஒரு செயற்கை நுண்ணறிவு. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக பிரத்யேகமாக உருவாக்கப்படுகிற முதல் செயற்கை நுண்ணறிவு இதுதான். இப்போது இதில் தொல்காப்பியம் முதற்கொண்டு சங்க இலக்கியங்கள் அத்தனையுமா இது உள்ளே இருக்கும், ரெஃபரன்ஸ் இருக்கும். நீங்கள் எதை பற்றி கேட்டிங்கனாலும் அதால் கொடுக்க முடியும். ஒரு கட்டுரையை தர சொன்னீங்கன்னா கட்டுரையை தர முடியும். இது ஒரு லிட்ரேச்சர் ஏஐ. இன்னும் சொல்லப்போனால் இது யாப்பிலக்கண பகுப்பாய்வு, நீங்கள் எழுதுகிற கவிதைகளை யாப்பிலக்கண பகுப்பாய்வு பண்ணி கொடுக்கும். இதால் ஒரு வெண்பா ஆசிரியப்பா கூட ஏற்ற முடியும் யாப்பிலக்கண அடிப்படையில். இப்போது தமிழ் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு செல்வதற்கான ஒரு மிகப்பெரிய முயற்சி. ஏன்னா இப்போ அடுத்தடுத்த தலைமுறை எல்லாமே ஏஐ டிபெண்டன்சிக்குள்ளே போயிடுவாங்க, ஏஐ நம்பியே இருப்பாங்க. எந்த ஒரு விஷயம் என்று சொன்னாலும் செயற்கை நுண்ணறிவை கேட்டு அது சொல்லுவதை நம்புகிற ஒரு தலைமுறையாக அடுத்த தலைமுறை மாறிவிடுவதற்கான வாய்ப்புகள் தெரிந்து கொண்டிருக்கிறது. இப்போது அடுத்த தலைமுறை கையில் தமிழ் எப்படி போய் சேரும் அப்படிங்கிற ஒரு மிக முக்கியமான கேள்விக்கு பதிலளிப்பதற்காக இந்த தமிழ் ஏஐ. அது மட்டும் இல்லாமல் இதில் கூடுதல் சிறப்பம்சம் என்ன அப்படின்னு சொன்னால், நாம் வெஸ்டர்னில் உருவாக்கப்பட்டிருக்கிற அல்லது வெளியே அயல்நாடுகளில் உருவாக்கப்பட்டிருக்கிற ப்ரீ ட்ரைன்டு மாடல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே செய்யப்பட்டிருக்கிற அந்த டேட்டாவை நம்ம எடுத்துக்கல, அதே போல் ஏற்கனவே இருக்கிற டூல்ஸ் நம்ம எடுத்துக்கல. முழுமையாக இந்திய தேசத்தில் இண்டிஜீனியஸாக உருவாகிற ஒரு ஏஐயாக நம்முடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உருவாக்கப்படுகிறது. இப்போ நம்ம சாட்ஜிபிடி மாதிரி ஒரு ஆப்பிள்லேயும் சரி, ஒரு ஆண்ட்ராய்ட்லேயும் சரி ஒரு ஆப்பாக இருக்கும். எல்எல்எம்ங்கிறது ஒரு பெரிய ஒரு பங்களா மாதிரி, அதற்கான வாசல் தான் ஆப்பில் வந்து இப்போ நீங்கள் அஸ் யூஷுவல் நான் ஒரு மேடையில் பேச போகிறேன், எனக்கு ஒரு சங்க இலக்கிய பாடல் கொடுன்னா கொடுக்கும். நீங்கள் வந்து ஒரு கட்டுரை தர சொன்னீங்கன்னா கட்டுரை எழுதி கொடுக்கும். இது வந்து ஒரு தமிழ் சார்ந்து எழுதப்பட்டிருக்கிற அத்தனை புத்தகங்களையும் இதில் இன்புட் ஆகாத டைரெக்டாக அந்த புத்தகம் உங்களுக்கு படிக்க கொடுக்கப்படாது. இது வந்து அத்தனை தகவல்களையும் உள்ளடக்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு செயலியாக இது இருக்கும். இதை வந்து பிற்காலத்தில் முழுமையான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது ஹோலிஸ்டிக்காக தமிழ் பற்றி மட்டும் சொல்லாமல் உலகத்தில் இருக்கிற எல்லாத்தையும் சொல்லக்கூடிய அளவில் வடிவமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருக்கோம். எதற்காக அப்படின்னு சொன்னால், இப்போ வந்து இருக்கிற ஏஐ எல்லாம் நடுநிலைமையாக இல்லை, பயாஸாக இருக்குலாம் நிறைய புகார்கள் வருது. இந்த ஏஐ நம்ம நடுநிலைமை சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறோம், திருக்குறளை சொல்லி கொடுத்து வளர்க்குறோம், அறத்தை சொல்லி கொடுத்து வளர்க்குறோம். இது அறம் சார்ந்த ஒரு செயற்கை நுண்ணறிவாக எதிர்காலத்தில் உலகத்திற்கு வழிகாட்டும் என்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. உலகத்தினுடைய மூத்த மொழி நம்முடைய தமிழ் மொழி. உலகத்தினுடைய மிக நவீனமான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்குள்ளே சேர்ந்து வருவது அப்படிங்கிறது தமிழர்கள் அத்தனை பேருக்குமே ஒரு சந்தோஷம் தருகிற ஒரு செய்தியாகத்தான் இருக்கும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை.